தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தஞ்சை மாவட்டம் பூதலூர் தாலுகா பாளையப்பட்டி கிராமத்தில் தாழவாரியில் 40க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழி கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கல்வெட்டு ஆராய்ச்சியாளரும் தமிழ் பேராசிரியருமான கண்ணதாசனுடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ். ஆமா, இப்ப தஞ்சை மாவட்டம் பாளையப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல இருக்கோம். இந்த பாளையப்பட்டி கிராமம் என்பது தஞ்சை, புதுக்கோட்டை, திருச்சி ஆகிய 3 மாவட்டங்களின் எல்லை பகுதியாக இந்த பகுதி விளங்கி வருகிறது. தற்போது 4 நாட்களுக்கு முன்பாக இந்த பகுதி மக்கள் ஒரு 40க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாலி என்பது தாலியை கண்டறிந்துள்ளனர். இந்த தகவலை இந்த பகுதியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு தெரிவித்ததை அடுத்து அவர் தஞ்சையில் உள்ள மன்னர் சரபோஜி கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருக்கக்கூடிய கண்ணதாசன் அவர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த பகுதியை ஆய்வு செய்துள்ளனர். தற்பொழுது இந்த பாளையப்பட்டி பகுதியில் தாளவாரி என்கிற பகுதியில்தான் இந்த முதுமக்கள் தாலி, அதாவது ஈமத்தாலி என்பது கிடைத்துள்ளது. இது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருடங்கள் முற்பட்டதாக இருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள், அதாவது அந்த கண்ணதாசன் என்கிற வரலாற்று பேராசிரியர் நமக்கு தெரிவித்துள்ளார். அதாவது ஒரு முழு பானை என்பது செய்யப்பட்டு அதில் பூ வேலைகள் எல்லாம், அதாவது அந்த பானைகள் சும்மா சாதாரணமாக இல்லை, அதில் சங்கிலி இணைப்பது போன்ற வடிவங்களை கொண்ட அந்த பானைகள் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த பானைகள் எப்படி என்றால் இது யாரும் பார்க்கவில்லை. இந்த மழை காலத்தில் அரிப்பு ஏற்பட்டு அந்த அரிப்பின் காரணமாக இந்த முதுமக்கள் தாலி என்பது வெளியே தெரியக்கூடிய காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த பகுதி கிட்டத்தட்ட சுமார் 50 ஏக்கர் பகுதி இருக்கும். இந்த 54 ஏக்கர் பகுதிகளிலும் முழுவதுமாக இந்த பானை ஓடுகள் சிதறிய வண்ணம் காட்சியளிக்கிறது. மேலும் இங்குள்ள கல்களில் இந்த இரும்பு செய்யக்கூடிய தாதுக்கள் இருப்பதாகவும் இந்த தற்போது இந்த பகுதியை ஆய்வு செய்த இந்த வரலாற்று ஆய்வாளர் என்பவர் நமக்கு தெரிவித்துள்ளார். தற்போது இந்த பானை என்பது ஒரு பானையாக அல்ல, அந்த பானைக்குள் 4 பானைகள் இருக்கும் வண்ணம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் கருப்பு சிவப்பு ஓடு, அதாவது சங்க காலத்தில் பயன்படுத்திய கருப்பு சிவப்பு ஓடுகளும் இந்த முதுமக்கள் தாலி கண்டெடுக்கப்பட்ட பகுதியில் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இரும்பு தாதுக்களும் இரும்பு போன்ற பொருட்களும் தற்போது கிடைத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். தற்போது இந்த பகுதியை ஆய்வு செய்த வரலாற்று பேராசிரியர் கண்ணதாசன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ 4 நாட்களுக்கு முன்னாக இந்த பகுதியில ஈம தாலி கிடைத்ததாக தகவல் தெரிவிச்சாங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்க, இதுல என்னென்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. கீழடிக்கு ஈக்குவலா இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அது தொல்லியல் துறை தான் ஆய்வு செய்து அதை சொல்லணும். ஆனா பானை ஓடுகள் பாத்தீங்கன்னா நல்ல சங்கிலி போன்ற நல்ல பூ வேலைப்பாடுடைய அதை பார்க்க முடியுது. இது கூட கல் ஆயுதமா இருக்கலாம். இது கல் ஆயுதமா என்னங்கிறத தொல்லியல் துறை தான் சொல்லணும். அதே போல இரும்பு பொருட்கள் தாதுக்கள் மீதியா கிடைக்குது. கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் இருக்குது. இதை முழுமையா ஆய்வு செய்த பிறகுதான் இங்க கிடைக்கின்ற பொருட்களுடைய அடிப்படையில தான் தொல்லியல் துறை தான் இதனுடைய காலத்தை இது சொல்ல முடியும் நாங்க சொல்றதுங்கிறது. ஆனா இலக்கியத்தோடு பொறுத்து எங்களால சொல்ல முடியும். சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னாக்க புறநானூற்றுல 228வது பாடல் முதுமக்கள் தாலி புதைக்கப்பட்ட செய்தியை சொல்லுது. ஐயூர் காடவனார் அப்படிங்கிற பேர் அதை விட்டு அந்த செய்தி அதை சொல்லியிருக்கிறாங்க. மணிமேகலையும் அதே போல கருத்து இருக்குது. முதுமக்கள் தாலியில மக்கள் அடக்கம் செய்கின்ற மரபு இருந்துச்சு அப்படின்னு செய்தி சொல்லுது. அந்த வகையில இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த காலத்து சார்ந்ததா இது இருக்கும் அப்படின்னு நான் கருதுகின்றோம். இதை ஆய்வு செய்து உறுதிப்படுத்த வேண்டியது தொல்லியல் துறையினுடைய பொறுப்பு. அப்படி உறுதிப்படுத்துகின்ற பொழுது கிடைக்கின்ற பொருட்களை இந்த 54 ஏக்கர் அரசிடமா இருப்பதனால இங்கேயே அருங்காட்சியகம் அமைத்து மக்களுடைய பார்வைக்கு தெளிவுபடுத்தலாம். இந்த வகையில சோழ மண்டலத்தில் இந்த பெரிய அளவில் கிடைப்பது இதுதான் முதல் முறையாக இருக்கும் அப்படின்னு எங்களுடைய கருத்து. அந்த வகையில ஒரு சிறந்த இடம். இதை பாதுகாக்க வேண்டியது, இதை ஆய்வு செய்ய வேண்டியது மத்திய அரசுடைய தொல்லியல் துறை, தமிழக அரசுடைய தொல்லியல் துறை, அது மட்டும் தமிழ் வளர்கிற தொல்லியல் துறை ஏதாவது இதை ஆய்வு எடுத்து சொன்ன மக்களுக்கு அக்கால மக்களுடைய வாழ்வியலையும் பண்பாட்டையும் நம்ம சொல்ல முடியுங்கிற செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிட்டத்தட்ட தமிழ் பேராசிரியர் சொன்னது போல் சங்க காலத்தில் உள்ள அந்த கருப்பு சிவப்பு ஓடுகள் வரை கிடைத்துள்ளது. மேலும் இந்த பகுதியில் அந்த பழையங்காலத்து இரும்பு கூட
கத்தி போன்ற அமைப்பு கிடைத்ததாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த பாதுகாப்பற்ற பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதி கிட்டத்தட்ட கீழடிக்கு சமமாக கூட இருக்கலாம் அல்லது அதுக்கு முந்தையதாக கூட இருக்கலாம் என்று இந்த பகுதி மக்கள் கருதும் பட்சத்தில் தொல்லியல் துறையினர் 4 நாட்கள் ஆகியும் இந்த தகவல் தெரிந்தும் கூட யாரும் வராததனால் இந்த பகுதி மக்கள் ஒரு அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர். உடனடியாக தமிழக அரசின் தொல்லியல் துறையோ அல்லது மத்திய அரசின் தொல்லியல் துறையோ இந்த பகுதியை ஆய்வு செய்து இந்த பகுதியில் உள்ள இந்த பழங்கால பொருட்கள் திருட்டு போகாத வண்ணம் வேலி அமைத்து பாதுகாத்து உடனடியாக அகழ்வாராய்ச்சியை தொடங்க வேண்டும். இங்கு ஒரு அகழ்வாராய்ச்சி நிலையம் அமைக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார்.